சரி, we'll start the class. ॐ अगजाननपद्मार्कं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानामेकदन्तम् उपास्महे. ॐ श्रीमहागणपतये नमः. गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः. अस्मद्गुरुचरणारविन्दाभ्यां नमः. சிவபஞ்சாட்சர ஸ்தோத்திரம். நான் இது ஜஸ்ட்டு ஸ்தோத்திரம் மட்டும் இது பண்ணியிருந்தேன், அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அதை பண்ணிடலாம். மீனிங் அண்ட் ரெசிட்டேஷன் எப்படி சாண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்துடலாம் இன்றைக்கி. ஸோ சிவபஞ்சாட்சர ஸ்தோத்திரம் அதிலே நமக்கு தெரியுது இட் இஸ் இது வந்து ஆதி சங்கராச்சாரியாரால் எழுதப்பட்டது இது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆனால் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான, யூஸ்வலி நம்ம ஒரு சைவராக இருந்தால் அது வந்து சொல்லுவோம் இது தெரியாமல் ஒன்று இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இது வந்து ஒரு ரொம்ப மகத்துவமானது. ஸோ இது வந்து நிச்சயம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வி டேக் இட் அஸ் கிராண்டட், இது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ட்டு. ஸோ இது இஸ் அ வெரி பவர்ஃபுல் ஸ்தோத்திரம். இது வந்து பஞ்சாட்சரம் அப்படின்னா அந்த சிவனுடைய பேர் நமசிவாய அப்படிங்கிற அந்த அது வந்து 5 அக்ஷரத்தால் பண்ணியிருக்கிறது. அதனால் அது பஞ்சாட்சரம், சிவ பஞ்சாட்சரம் அப்படின்னு அந்த இது நம சிவாய அப்படின்னு அந்த 5 அக்ஷரத்தால் வந்திருக்கிறது தான் அந்த பஞ்சாட்சரம். பஞ்ச அப்படின்னா 5, ஸோ 5 அக்ஷரங்கள் உள்ளது, அதான் பஞ்சாட்சரம். ஸோ இதில் வந்து என்னென்னா இப்போ நம்ம இந்த பஞ்ச அப்படிங்கிறதுக்கே வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுடைய சனாதன தர்மத்தில் நிறைய இருக்குது இல்லையா. பஞ்ச அப்படிங்கிற அந்த 5 அப்படிங்கிறதுக்கே நிறைய சிக்னிஃபிகன்ஸ் உண்டு. அதுக்கு நம்மளுடைய எல்லாமே வந்து பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மொத்த காஸ்மோஸுமே வந்து இந்த பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து ஆகாசம், வாயு, அக்னி, ஆப்ப, பிருத்வி அப்படின்ட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து இந்த பஞ்சபூதங்களால் ஆனது. அதே மாதிரி பஞ்ச தன்மாத்திரங்கள் இருக்குது. ஸோ த ஹோல் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த 5 உடைய காம்பினேஷன்லேயே வந்திருக்கும். ஸோ அந்த பஞ்ச தன்மாத்திரங்கள் அப்படிங்கிறது என்னது, நமக்கு இருக்கக்கூடியது ஸ்பர்ஷம், தட் இஸ் டச் இல்லையா. அப்புறம் வந்து ரூபம், அந்த ஃபார்ம் இல்லையா, அது கந்தம் அப்படின்னா ஸ்மெல், வாசனை, அந்த வாட் எவர் அந்த ஸ்மெல், த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அப்படின்னா ரச, சப்த அப்படிங்கிறது இது எல்லாமே இருக்குது. ரச டேஸ்ட்டு, சப்த சவுண்டு, இது எல்லாமே வந்து என்னது பஞ்ச தன்மாத்திரங்கள். அதுலேயே வந்து பஞ்ச இந்திரியங்கள். இப்போ இது எல்லாமே இருக்குது. இதை வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வி ஹாவ் த பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து காது, ஸ்ரோத்ர இல்லையா, ஸ்ரோத்ர, சக்ஷு, அந்த மாதிரி கிராண, துவக்கு, ஜிஹ்வா அப்படின்ட்டு எல்லாமே, தட் இஸ் இயர்ஸ், நோஸ், ஐஸ், டங், ஸ்கின். இது வந்து தீஸ் ஆர் த பஞ்சேந்திரியங்கள். எதால் வந்து நம்மளால் உணர முடியறதோ சரியா அது. அதே மாதிரி பஞ்ச கர்மேந்திரியங்கள். எல்லாமே வந்து 5 ஓகே. ஸோ பஞ்ச கர்மேந்திரியங்கள் என்னென்ன அப்படின்னா, பஞ்ச கர்மேந்திரியம் அப்படின்னா செயல்படுறது, தட் இஸ் கர்மா, தட் இஸ் செய்யறதுக்கு, ஒரு காரியம் செய்யறதுக்கு நமக்கு அந்த பஞ்ச கர்மேந்திரியங்கள் வேணும். ஓகே, அந்த மைண்ட் பாடியுடைய ஆக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆக்ஷனுக்கு வந்து யூ நீட் திஸ் 5. அதுக்கு வந்து வாக்கு, ஸ்பீச்சு, பாணி, ஹேண்ட்ஸ் ஆர் வாட் எவர் யூனோ அது. தென் பாத, கால்கள், ஸோ தட் யூ கேன் மூவ் அரவுண்ட். அதே மாதிரி பாயு அப்படிங்கிறது அந்த இது மலஜலம் கழிக்கக்கூடிய இடங்கள். அதே மாதிரி உபஸ்தா அப்படிங்கிற அந்த இது. ஸோ இது எல்லாமே என்னென்னா இந்த பஞ்ச கர்மேந்திரியங்கள். பஞ்ச பிராணா அதை சொல்லுவோம் முதல்ல. பஞ்ச பிராணாங்கிறது என்னது, அதுதான் நம்மளுடைய இந்த பிராணம். அது எப்போவுமே வந்து when you see சான்ஸ்கிரிட்லேயே சொல்லும்போது ஒரு பிராணம் போயிடுத்து அப்படின்னா ஒரு வி டோன்ட் சே 1, அதை வந்து எப்போவுமே அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ப்ளூரல்லையே சொல்லுவாள்.
பிராணாகா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அது வந்து ஏன் அப்படின்னா இந்த மாதிரி 5 பிராணாக்கள் இருக்கான். நம்ம இதில் வந்து ஒரு பிராணான்னு சொல்கிறது இல்லை, 5 பிராணாக்கள் இருக்கான். அந்த 5 பிராணாக்கள் அதுதான் என்னது, அந்த 5 பிராணாக்கள் இருக்கிறதுனால நம்ம பஞ்ச பிராணா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த பிராணா, அப்பானா, சமானா, உதானா, வியானா இதெல்லாம் வந்து என்னது பஞ்ச பிராணா. ஓகே. அதே மாதிரி பஞ்ச கோஷம், ஆத்மாவே பஞ்ச கோஷத்தில் இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த ஆத்மா அப்படி இல்லை, அந்த ஆத்மா இருக்குன்னா அது வந்து ஒரு 5 லேயர்ஸ் இருக்கான். அந்த லேயர்ஸ்குள்ளே அது இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுறது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நிறையா இருக்குது. நம்ம இதில் வந்து சனாதன தர்மத்தில் பஞ்ச அப்படிங்கிற அந்த 5 விஷயத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இது அந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் வாய்ந்தது. லைக் நம்மளுடைய அந்த எல்லாமே வந்து அந்த பஞ்ச பூதம் பஞ்ச இது எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து அவருடைய அந்த அக்ஷரமும் அந்த சிவபெருமானுடைய அக்ஷரமும் அந்த பஞ்ச அக்ஷரமாகவே இருக்குது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ வெரி ரொம்பவே ஒரு உசந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ் பஞ்சாட்சர ஸ்தோத்திரம். நிச்சயமாக எல்லாரும் கற்றுக்கோங்க, நிச்சயம் அதை ரிசைட் பண்ணுங்க டெய்லி. ஓகே, ரைட். சாரி, சேஞ்ச்ட். நமஸ்தே உமா. நமஸ்தே கீதா. ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ். ஃபஸ்ட்டு வந்து இதை ரிசைட் பண்ணும்போது எப்போவுமே அந்த நமசிவாய அதை வந்து நிச்சயம் நம்ம சொல்லணும். இது வந்து ரிசைட் பண்ணும்போது நிச்சயமாக நமசிவாய வி ஹாவ் டு ஸ்டார்ட் வித் நமசிவாய, எண்ட் வித் நமசிவாய. அதை தான் நம்ம ரிப்பீட்டட்லி நிறைய வாட்டி சொல்லணும். ஸோ அது நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு தென் வி வில் சே திஸ் and then we will say Om Namah Shivaya. Okay, each and every para will be like that. So Namah Shivaya, Om Namah Shivaya, Namah Shivaya, Om Namah Shivaya. Okay, you will say this and then we will get into this. இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் ஐ திங்க் யூ ஆல் நோ. ஸோ அதனால் we will go to the paragraph part. Nagendra. Oh yeah, who will repeat by the way? Yaar repeat பண்றா? Bhagya ji is there? Yes ma'am. நீங்க பண்ணு. நான் ஃபர்ஸ்ட் வந்தீங்க இப்போ. நாகேந்திர ஹாராய த்ரிலோச்சனாய, நாகேந்திர ஹாராய. எக்கோ அடிக்குதுங்களா? ஆமா. ஓகே, பண்ணு. Ma'am, can you hear me? கேக்க இப்போ ஆனா எக்கோ வருது. Okay. நாகேந்திர ஹாராய த்ரிலோச்சனாய. இன்னொரு தடவை சொல்லிடுங்க. நாகேந்திர ஹாராய த்ரிலோச்சனாய, भस्मांगरागाय महेश्वराय, भस्मांगरागाय महेश्वराय, भस्मांगरागाय महेश्वराय, नित्याय शुद्धाय दिगंबराय, नित्याय शुद्धाय दिगंबराय, नित्याय शुद्धाय दिगंबराय, तस्मै नकाराय नमः शिवाय, तस्मै नकाराय नमः शिवाय, तस्मै नकाराय नमः शिवाय, नागेन्द्रहाराय त्रिलोचनाय
भस्माङ्गरागाय महेश्वराय नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गरागाय महेश्वराय नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय ना எல்லாம் நமசிவாயிலிருந்து சொல்லணுங்களா? சொல்லுங்க. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய சொல்லுங்க. நம சிவாய சொல்லுங்க. எஸ் மேம். நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय. Very nice. Next. Anita ji. Yes, ma'am. You tell. Namah Shivaya Om Namah Shivaya Namah Shivaya Om Namah Shivaya Nagendraharaya Trilocanaya Bhasmangaragaya Maheshwaraya Nityaya Shuddhaya Digambaraya Tasmai Nakaraya Namah Shivaya. Very nice. So, இதோட அர்த்தத்தை பார்த்துடலாம். வெரி சிம்பிள். நாகேந்திர ஹாராய திரிலோச்சனாய. ஸோ நாகேந்திர ஹார் இது எல்லாத்துலேயுமே வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சொல்கிறது தஸ்மை நகாராய நம சிவாய. அப்போ இந்த நகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமைகள் அதோடைய அந்த இதை சொல்லப்படுறது இதில். ஸோ ஃபஸ்ட்டு நாகேந்திர ஹாராய. நாகேந்திர நாகத்துக்கெல்லாம் இந்திரன், தட் இஸ் நாகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியது யார்? சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கிறது வாசுகி இல்லையா? ஸோ வாசுகியை தான் அவர் வந்து ஒரு மாலையாக அணிஞ்சின்றிருக்கார். ஸோ அது வந்து அந்த பாம்புகள் எல்லாத்துக்குமே வந்து அந்த நாகத்து எல்லாத்துக்குமே வந்து வாசுகி தான் வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, அது வந்து த ஹெட் அந்த மாதிரி இல்லையா, தலைவன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர். அதை வந்து அவர் வந்து தன்னுடைய மாலையாக அவர் ஹாரமாக அவர் வந்து அணிஞ்சின்றிருக்கார். திரிலோச்சனாய அவருக்கு வந்து 3 கண்கள் உடையவர். பஸ்மாங்க ராகாய தன்னுடைய உடம்பு ஃபுல்லாக எப்படி அவர்னா ஃபுல்லாக அந்த பஸ்மத்தை வந்து என்ன சொல்ல பூசின்னு இருக்கார். உடம்பு ஃபுல்லாக வந்து பஸ்மத்தை பூசின்னு இருக்கார். அப்படிப்பட்டவர் பஸ்மாங்க ராகாய மகேஸ்வராய. எல்லா என்ன சொல்கிறது, ஹீ இஸ் த லார்ட் ஆஃப் த லார்ட்ஸ் இல்லையா, அவர் தான் இருக்கத்துலேயே உசந்தவர் அப்படின்னு சொல்லுறது.
ஸோ மகேஸ்வராய எல்லாருக்குமே வந்து அவர் வந்து ஒரு ரொம்ப மகானான ஒரு ஈஸ்வரன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதனால் மகேஸ்வராய. நித்யாய சுத்தாய திகம்பராய. நித்யாய ஹூ இஸ் ஆல்வேஸ் எட்டர்னல், எப்போவுமே இருக்கக்கூடியவர், எட்டர்னல். சுத்தாய ரொம்பவே பியோரான புனிதமானவர். தென் திகம்பராய. திகம்பராய அப்படின்னா அவர் வந்து அந்த 4 டைரக்ஷனையுமே தன்னுடைய ஆடைகளாக அணிந்திருக்கக்கூடியவர். அதனால் திகம்பராய. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுக்கு தஸ்மை, அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுக்கு நகாராய நமசிவாய. நகாராய, அந்த நகாரம் அப்படிங்கிற அந்த சிலபல், அந்த நகாரங்கிற அந்த சிலபல், அந்த அக்ஷரத்தில் வந்து இருக்கக்கூடியவர், அந்த அக்ஷரமாகவே இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இந்த பாரால வருது. ஓகே Ma'am, last line I didn't understand. Can you explain in English if possible? Which one, ma? The last line, Tasmai Nakaraya, as you said. That Nakaraya. Nakaraya Namah Shivaya. In Namah Shivaya you have the na, isn't it? So that syllable na represents Shivan. Okay, or you can say that he is there in that nakaram. So when you are saying Namah Shivaya, he is residing in nakaram, or he is represented by that syllable nakaram, however you say everything. Okay, so he because when you say about the God or anybody, you know, it always means that he is that and that is him, right? That is how we always say. So right. So he is there in that he is represented by that nakaram, and to that Shiva we bow to him. We bow. Yes. Okay. Thank you. Next Namah Shivaya. Okay. Next, who is there, ma? Neela ji. Yes, ma'am. मंदाकिनी सलिल चंदन चर्चिताय. मंदाकिनी सलिल चंदन चर्चिताय. मंदाकिनी सलिल चंदन चर्चिताय. नंदीश्वर प्रमथ नाथ महेश्वराय. नंदीश्वर प्रमथ नाथ महेश्वराय. नंदीश्वर प्रमथ नाथ महेश्वराय. मंदार पुष्प बहुपुष्प सुपूजिताय. मंदार पुष्प बहुपुष्प सुपूजिताय. मंदार पुष्प बहुपुष्प सुभूषिताय. तस्मै मकाराय नमः शिवाय. तस्मै मकाराय नमः शिवाय. तस्मै मकाराय नमः शिवाय. मंदाकिनी सलिल चंदन चर्चिताय. नंदीश्वर प्रमथ नाथ महेश्वराय. मंदाकिनी सलिल चंदन चर्चिताय. नंदीश्वर प्रमदनाद महेश्वराय. मंदाकिनी सलिल चंदन चर्चिताय. नंदीश्वर प्रमदनाद महेश्वराय. मंदार पुष्प बहुपुष्प सुपूजिताय. तस्मै मकाराय नमः शिवाय. मंदार पुष्प बहुपुष्प सुपूजिताय. तस्मै मकाराय नमः शिवाय. मंदार पुष्प बहुपुष्प सुपूजिताय. तस्मै
मकाराय नमः शिवाय. வெரி நைஸ். ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க. Thank you, ma'am. நம சிவாயும் சொல்லுங்க. नमः शिवाय ॐ नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय. नालंज சேர்த்து சொல்லுங்க. नमः शिवाय ॐ नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय. मन्दाकिनी सलिलचन्दनचर्चिताय नन्दीश्वर प्रमथनाथ महेश्वराय. मन्दार पुष्प बहुपुष्प सुपूजिताय तस्मै मकाराय नमः शिवाय. नमः शिवाय ॐ नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय. வெரி நைஸ். நெக்ஸ்ட் கமலாஜி. Yes, ma'am. சொல்லுங்க. Namah Shivaya Om Namah Shivaya Namah Shivaya Om Namah Shivaya Mandakini Salila Chandana Chachitaya Nandishwara Pramadhanatha Maheshwaraya Mandara Pushpa Bahupushpa Supujitaya तस्मै मकाराय नमः शिवाय. ॐ नमः शिवाय. சூப்பர், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஸோ இதுக்கு மீனிங் பார்த்துடலாம். மந்தாக்கினி சலில சந்தன சர்ச்சிதாய். ஸோ மந்தாக்கினி சலில, மந்தாக்கினிங்கிற ரிவர், அந்த ரிவரால் பூஜிக்கப்படக்கூடியவர். ஸோ மந்தாக்கினிங்கிறது யார்? கங்கை தான் இல்லையா? மந்தாக்கினி அந்த ரிவரால். ஓகே, அதாச்சு. அப்புறம் சந்தன சர்ச்சிதாய, தட் இஸ் சந்தனம் ஃபுல்லாக வந்து பூசின்னு இருக்கிறவர். அதுக்கப்புறம் நந்தீஸ்வர பிரமதநாத மகேஸ்வராய, நந்தி. அதுக்கப்புறம் பிரமதநாத அப்படின்னா வந்து இந்த பூதகணங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பூதகணங்களுக்கும் நந்தீஸ்வரனுக்கும் வந்து தலைவனாக இருக்கக்கூடியவர் பிரமதநாத மகேஸ்வராய. ஸோ அது மகேஸ்வராய நம்ம முன்னையே பார்த்துட்டோம். எல்லா ஈஸ்வரர்களுக்கும் மேலானவர். ஸோ மகேஸ்வராய. மந்தார புஷ்ப பகு புஷ்ப சுபூஜிதாய, மந்தார புஷ்பமால பூஜிக்கப்படக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் பகு புஷ்ப தட் இஸ் நிறையா, மற்ற எல்லா பூக்களாலும் மந்தார புஷ்பம் அதாலேயும் அவரை வந்து பூஜிக்கப்படக்கூடியவர். தஸ்மை மகாராய நம சிவாய. ஸோ அந்த மகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். மகாரமாகவே இருக்கக்கூடியவர், மகாரத்தில் இருக்கக்கூடியவர், அவருக்கு வந்து என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கீதா. கேட்கறதா? ரங்கோலி கீதா தான் சொல்றியாப்பா? ஓகே. शिवाय गौरी वदनाब्ज वृन्द, शिवाय गौरी वदनाब्ज वृन्द, शिवाय गौरी वदनाब्ज वृन्द, सूर्याय दक्षध्वरनाशकाय, सूर्याय दक्षध्वरनाशकाय, सूर्याय दक्षध्वरनाशकाय, श्रीनीलकण्ठाय वृषध्वजाय, श्रीनीलकण्ठाय वृषध्वजाय, श्रीनीलकण्ठाय वा कान्ताय? नीलकण्ठाय.
ஸ்ரீநீலகண்டாய மேலே பாரு இங்கிலீஷில் டிஹெச் போட்டிருக்கான். ஸ்ரீநீலகண்டாய விருஷத்வஜாய தஸ்மை ஸ்ரீகாராய நம சிவாய. தஸ்மை ஸ்ரீகாராய நம சிவாய. இல்லவா? இல்ல சிவா சிவாய கௌரி வதனாப்ஜ பிருந்த சூர்யாய தக்ஷத்வரநாசகாய. சிவாய கௌரி வதனாப்ஜ விருந்த சூர்யாய தக்ஷத்வரநாசகாய. शिवाय गौरी वदनाब्ज वृन्द सूर्याय दक्षाध्वरनाशकाय. श्रीनीलकण्ठाय वृषध्वजाय तस्मै शिकाराय नमः शिवाय. श्रीनीलकण्ठाय वृषध्वजाय तस्मै शिकाराय नमः शिवाय. शिवाय गौरी वदनाब्ज वृन्द सूर्याय दक्षध्वरनासकाय. श्रीनीलकण्ठाय वृषध्वजाय तस्मै शिकाराय नमः शिवाय. Very nice. श्रीदेवी जी. ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय शिवाय நம சிவாயோம் அப்படி ஆரம்பி. नमः शिवाय ॐ नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय शिवाय गौरी वदनाब्ज वृन्द सूर्याय दक्षवरदा वरनाशकाय श्रीनीलकण्ठाय वृषध्वजाय तस्मै शिकाराय नमः शिवाय. வெரி நைஸ். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட். ஸோ இதோட மீனிங் பார்த்துடலாம். சிவாய கௌரி வதனாப்ஜ விருந்த சூர்யாய அப்படின்னா அந்த சிவபெருமான் வந்து இல்லை கௌரி, தட் இஸ் நம்ம பார்வதி தேவியோட முகம் எப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே சூரியன் மாதிரி இருக்கு. சாரி, வந்து அப்படியே என்ன சொல்கிறது, தாமரை பூ மாதிரி இருக்குது. ஓகே, அந்த தாமரை பூ வந்து அப்படியே ப்ளூம் ஆச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ப்ளூம் ஆகிறது தான் அவ்வளோ அழகாக இருக்கான். யாரோடது? பார்வதி தேவியோட முகம். ஆனால் அது எதனால் ப்ளூம் ஆகிறது? இப்போது வந்து தாமரை பூ வந்து அப்படியே விரிஞ்சு அப்படியே அழகாக பூத்துண்டு இருக்குது அப்படின்னா அது எதனால்? சூரியனோட ஒளி பட்ட உடனே வந்து அது அந்த மாதிரி வரும். அதே மாதிரி இங்கே வந்து சிவபெருமான் வந்து சூரியன் மாதிரி இருக்காராம். ஸோ அந்த சூரியனால் என்ன ஆகுறதா அப்படியே பார்வதி தேவியோட முகம் வந்து கௌரியோடைய முகம் வந்து அப்படியே அழகாக அப்படியே இது ப்ளூமாகி நிற்கும். அப்படியே ஷைனிங்காக அப்படியே அழகாக இருக்கான். சரியா? அப்படிப்பட்ட அண்ட் அந்த சிவபெருமான் இது ஒன்று. அப்புறம் சிவபெருமான் எப்படி இருக்காராம்? அவர் மங்களகரமாக இருக்கார். ஓகே, அந்த மங்களகரமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் சூரியனாக இருந்து அப்படி கௌரி தேவியோட முகத்தை வந்து அப்படியே அந்த தாமரைப்பூ போல் அந்த முகத்தை வந்து அப்படியே இது பண்ணுறாராம் அவர். ஓகே, ப்ளூமாக வைக்கிறாராம். அப்புறம் தக்ஷனுடைய வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறார் அவர். அந்த தக்ஷனுடைய அந்த யக்ஞம் நடந்தது இல்லையா? தக்ஷனுடைய வீணோ தக்ஷ யக்ஞம்ங்கிறது எதுனா அந்த சதிதேவியோட அந்த இது, அந்த சதிதேவி ஸ்டோரி நமக்கு தெரியும். ஸோ அந்த தக்ஷனுடைய அந்த யக்ஞத்தை வந்து அவர் டிஸ்ட்ராய் பண்ணுறார். அந்த பண்ணவர் அப்படின்னு இதில் வந்து இது வருது, தக்ஷத்வரநாசகாய. ஸோ தக்ஷனுடைய யஜ்ஞத்தை நாசம் பண்ணவர்.
ஸ்ரீ நீலகண்டாய, அவருடைய த்ரோட், நீலகண்டன் தானே அவருக்கு பேர். எதனால? ஏன்னா அந்த விஷத்தை சாப்பிட்டதுனால அவருடைய அந்த த்ரோட், அந்த கண்டம் வந்து எப்படி இருக்குது, நீளமாக இருக்குது இல்லையா? அப்படி இருக்கக்கூடியவர். விருஷத்வஜாய, அவருடைய சைன் தட் இஸ் என்ன சொல்கிறது, அந்த புல் வந்து அவருடைய அந்த துவஜத்தில் வந்து அந்த புல், தட் இஸ் அந்த நந்தி தேவருடைய அந்த இது வந்து அது வந்து அவருடைய துவஜத்தில் வந்து இருக்குது. ஓகே, அதுதான் எம்ப்ளமாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த புல் தான் வந்து அவருக்கு அந்த எம்ப்ளமாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுக்கு, ஸோ இது எல்லாமே சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம், அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுக்கு எப்படிப்பட்டது, மங்களகரமாக இருக்கக்கூடியது கூடியவர். அதே மாதிரி கௌரி தேவியோட முகத்தை வந்து மலர செய்யக்கூடியவர். அதுக்கப்புறம் வந்து தக்ஷனுடைய யஜ்ஞத்தை வந்து நாசம் செய்தவர். அவருடைய கண்டம் வந்து நீளமாக இருக்கக்கூடியவர். யாருடைய கண்டம் வந்து நீளமாக இருக்கோ அவருக்கு. அப்புறம் விருஷத்வஜாய, தட் இஸ் புல்லை வந்து தன்னுடைய எம்ப்ளமாக வச்சிருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள். அது அவர் எதில் இருக்கார், ஷிகாராய, ஷி அப்படிங்கிற அந்த சிலபல்ல, அந்த அக்ஷரத்தில் இருக்கக்கூடியவர், அவருக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் நாம ஷி முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது வ. ஓகே, இது யாருமா இருக்காமா, இன்னும் யார் சொல்லலை? சப்னாஜியா? Sapnaji, will you be able to tell? I thought of just listening for today, okay, ma'am. No problem, no problem. Anyone else who is left out? Saraswati ji? சரஸ்வதி லிசனிங் தான் போட்டிருக்கா போல Oh, இருக்குமா? is it? Okay, okay, fine. I'm listening, ma'am. Okay, okay, right. Sorry then. Who else is there? If I have not missed out anybody, we'll go to Bhagya ji itself. Okay. Yes, ma'am. वशिष्ठ कुम्भोद्भव गौतमार्य. மேம் இப்போ நமசிவாய டுவைஸ் சொல்லிட்டு சொல்லணுமா எப்படி? ஆமா, லாஸ்ட் சொல்லும்போது லாஸ்ட் சொல்லும்போது நீங்க சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகே மேம். வசிஷ்ட கும்போத்பவ கௌதமார்ய, வசிஷ்ட கும்போத்பவ கௌதமார்ய, முனீந்திர தேவார்ச்சித சேகராய, முனீந்திர தேவார்ச்சித சேகராய, முனீந்திர தேவார்ச்சித சேகராய, சந்திரார்க வைஸ்வானரலோச்சனாய, சந்திரார்க வைஸ்வானரலோ, சந்திரார்க வைஸ்வானரலோச்சனாய, சந்திரார்க வைஸ்வானரலோச்சனாய, தஸ்மை வகாராய நமः சிவாய, தஸ்மை வாகாராய நமः சிவாய, தஸ்மை வாகாராய நமः சிவாய. Very nice. வசிஷ்ட கும்போத்பவ கௌதமார்ய, முனீந்திர தேவார்ச்சித சேகராய, வசிஷ்ட கும்போத்பவ கௌதமார்ய, முனீந்திர தேவார்ச்சித சேகராய, வசிஷ்ட கும்போத்பவ கௌதமார்ய, முனீந்திர தேவார்ச்சித சேகராய, சந்திரார்க வைஸ்வானரலோச்சனாய, தஸ்மை வகாராய நமः சிவாய.
चन्द्रार्कवैश्वानरलोचनाय तस्मै वकाराय नमः शिवाय चन्द्रार्कवैश्वानरलोचनाय तस्मै वाकाराय नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय वसिष्ठकुम्भोद्भवगौतमार्य मुनीन्द्रदेवार्चितशेखराय चन्द्रार्कवैश्वानरलोचनाय तस्मै वकाराय नमः शिवाय ॐ नमः शिवाय Very nice, beautiful. Next, Anita ji. नमः शिवाय ॐ नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय वसिष्ठकुम्भोद्भवगौतमार्य मुनीन्द्रदेवार्चितशेखराय चन्द्रार्कवैश्वानरलोचनाय तस्मै वकाराय नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय Very nice, very nice. So let's see the meaning here. So here, Vashishta Kumbhot Bhavagautamārya Munindra Devarchita Shekharaya. So இங்கே வந்து என்னென்னா பெரிய பெரிய முனிவர்கள், ஓகே, இந்திரன், முனிவர்கள், தேவர்கள், அதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது வந்து வசிஷ்டர், அப்புறம் வந்து கும்போத்பவ அப்படிங்கிறது வந்து யாருன்னா நம்ம அகஸ்தியர், கும்பத்துலேருந்து வந்ததுனால அவருக்கு பேர் கும்போத்பவ அப்படின்ட்டு. ஸோ வசிஷ்டர், அப்புறம் வந்து நம்ம அகஸ்தியர், கௌதமர், இந்த மாதிரி பெரிய பெரிய முனிவர்கள், அப்புறம் எல்லா தேவர்கள் எல்லாருமே வந்து அவளால் வந்து அர்ச்சிக்கப்படக்கூடியவர். அப்புறம் எப்படின்னா ஷேகராய, ஷேகராயனா ஹீ இஸ் த க்ரௌன், அந்த க்ரௌன் சொல்லுவோமே. ஸோ அந்த உலகத்துக்கே அவர் தான் வந்து ஒரு க்ரௌன் மாதிரி, ஒரு 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 டாப், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப ஒசந்த ஒரு நிலை, அந்த இதில் இருக்கக்கூடியவர் சிவபெருமான். ஸோ முனீந்திர தேவ் அர்த்தம் சந்திரார்க்க வைஸ்வானர லோச்சனாய. ஸோ சந்திரன், சந்திரன், அப்புறம் அர்க்க, அர்க்க அப்படின்னா சன், ஓகே, சந்திரன், சூரியன், அப்புறம் அக்னி, இந்த இவா 3 பேரையும் வந்து அவருக்கு ஒரு கண் வந்து மூணாக இருக்குது, ஒரு கண் வந்து சூரியனாக, ஒரு கண் வந்து அக்னியாக இருக்குது. அந்த மாதிரி 3 கண்கள் உடையவர். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுக்கு யார் வந்து அந்த வக்காரத்தில் வந்து இருக்காரோ, வக்காரமாகவே இருக்காரோ, அவருக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, இதுதான் 4th one. நெக்ஸ்ட்டு, ஓகே, நெக்ஸ்ட் யாருமா? ஓ சார், நீலாஜி. Yes, ma'am. यज्ञस्वरूपाय जटाधराय, यज्ञस्वरूपाय जटाधराय, यज्ञस्वरूपाय जटाधराय, पिनाकहस्ताय सनातनाय, पिनाकहस्ताय सनातनाय, पिनाकहस्ताय सनातनाय, दिव्याय देवाय दिगंबराय,
दिव्याय दिव्याय देवाय दिगंबराय दिव्याय देवाय दिगंबराय तस्मै यकाराय नमः शिवाय तस्मै यकाराय नमः शिवाय तस्मै यकाराय नमः शिवाय यज्ञस्वरूपाय जटाधराय पिनाकहस्ताय सनातनाय यज्ञस्वरूपाय जटाधराय पिनाकहस्ताय सनातनाय यज्ञस्वरूपाय जटाधराय पिनाकहस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगंबराय तस्मै यकाराय नमः शिवाय दिव्याय देवाय दिगंबराय तस्मै यकाराय नमः शिवाय दिव्याय देवाय दिगंबराय तस्मै यकाराय नमः शिवाय यज्ञस्वरूपाय जटाधराय पिनाकहस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगंबराय तस्मै यकाराय नमः शिवाय ओम नमः शिवाय वेरी नाइस कमला जी Yes, ma'am. Namah Shivaya Om Namah Shivaya Namah Shivaya Om Namah Shivaya Yajñasvarupaya Jatadaraya Pinakahastaya Sanatanaya Divyaya Devaya Digambaraya तस्मै यकाराय नमः शिवाय ॐ नमः शिवाय वेरी नाइस ब्यूटिफुल नेक्स्ट यज्ञस्वरूपाय जटाधराय ஸோ யக்ஞம்னா நமக்கு தெரியும் அந்த யக்ஞத்துடைய ஸ்வரூபமாக ஸோ இப்போது இஃப் யூ ரிமெம்பர் நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கூட படித்தோம் அவர் தான் அந்த யக்ஞமாகவே இருக்கார் அந்த யக்ஞம் பண்ணக்கூடியவராகவும் அவர் தான் இருக்கார் அதில் பண்ணக்கூடிய அந்த சாக்ரிஃபைஸாகவும் அவராக இருக்கு அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்லப்படுறது யக்ஞஸ்வரூபாய யக்ஞமுடைய ஸ்வரூபத்திலேயே இருக்கக்கூடியவர் ஜட்டாதராய அப்போ அவருடைய ஜட்டாமுடி அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஜட்டாமுடி தரித்தவர் பினாக்க ஹஸ்தாய பினாக்க அப்படிங்கிறது வந்து ஒரு போ சிவபெருமானுடைய போ உடைய பேர் வந்து பினாக்கா இதோடைய கதை நமக்கு தெரியும் இல்லையா அந்த பினாக்கா வச்சு தான் அவர் என்ன பண்ணுற அந்த முதல்ல அந்த விஸ்வகர்மா வந்து கொடுக்குறாராம் அந்த மாதிரி ஒரு பினாக்கா அப்படிங்கிற அந்த போ வந்து அவருக்கு கொடுக்குறார் அவர் வந்து இந்த பினாக்காங்கிற அந்த போ வச்சு தான் என்ன பண்ணுறார் அந்த 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 மாயா அந்த சிட்டிஸ் இருக்குது இல்லையா அந்த 3 சிட்டி திரிபுரா அப்படின்ட்டு அந்த அந்த இதை வந்து அவர் தான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறார் அந்த 3 லோகமாக இருக்கும் அந்த 3 ராட்சசர்கள் என்ன பேர் என்ன மறந்து போச்சு தாரகாக்ஷன் வித்யுன்மாலின் அப்புறம் கமலாக்ஷன் அப்படிங்கிற அந்த 3 அந்த ராட்சசர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த 3 மாயை சிட்டிஸ் இது பண்ணுவாள் அண்டு எப்படிப்பட்ட வரம் கேட்பானா அந்த 3 வந்து எப்போ வந்து ஒரே லைனில் இருக்கோ அப்புறம் ஒரே போவால் வந்து அந்த 3 சிட்டியும் வந்து யாரால் பண்ண முடியுமோ அன்றைக்கி தான் எங்களுக்கு அழிவு வரணும் அப்படின்ட்டு வேண்டிப்பான் அப்போ அந்த சிவபெருமான் வந்து தன்னுடைய போவால் ஒரே ஒரு ஆரோ வச்சு அந்த 3 சிட்டியும் எப்போ வந்து அது ஒரு லைனில் வருதோ 1000 இயர்ஸ்க்கு ஒரு தடவையோ ஏதோ வருவோம் அப்படின்னு சொல்லுவாள் அப்போ அதை வந்து
அவர் வந்து அந்த போவால் அடித்து அதை இது பண்ணுறார். ஸோ அந்த அவருடைய போவுடைய பேர் தான் பினாக்கா. இந்த பினாக்கா அப்படிங்கிற அந்த போ வந்து நம்ம எங்கே கேட்டிருப்போம்னா ராமாயணத்தில் ராமர் வந்து அந்த சிவதனுஷ் உடைக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அந்த சிவதனுஷ் அது என்னது, அந்த பினாக்கா அப்படிங்கிற அந்த தனுஷ் தான், தட் இஸ் அந்த போ தான் அது. ஸோ அந்த சீதா கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து எப்படியே ஜனகருக்கு வரும். அப்போ வந்து சீதாவால் மட்டும்தான் அந்த அந்த போ வந்து அவளால் மட்டும்தான் தூக்க முடிகிற மாதிரி இருக்கும். வேறு யாராலையுமே தூக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு இது. ஆனால் அவள் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அவள் அவ்வளோ ஈஸியாக வந்து அதை தூக்கிடுவாள். அப்போது அவர் முடிவு பண்ணுவார், ஜனகர் வந்து முடிவு பண்ணுவார், இல்லை யார் வந்து இந்த போ வந்து யாரால் தூக்க முடியறதோ அவளுக்கு தான் நான் வந்து சீதாவை வந்து கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிடுறார். அப்போ ராமர் அந்த ஸ்வயம்பரத்தில் வந்து ராமர் வந்து இது பண்ணுறார். ஸோ அது வந்து பினாக்கா. ஓகே, சாரி, வி டிஸ்ட்ராக்ட். ஸோ அதுதான் பினாக்க ஹஸ்தாய சனாத்தனாய, எப்போவுமே இருக்கக்கூடியவர், எட்டர்னல். ஓகே, திவ்யாய தேவாய, ரொம்பவே திவ்யமாக ரொம்ப டிவைனாக இருக்கக்கூடியவர். திகம்பராய, திருப்பியும் நம்ம பார்த்துட்டோம், அந்த 4 திசைகள், அந்த எல்லா திசைகளையுமே தன்னுடைய ஆடையாக அணிந்தவர். அப்படிப்பட்ட யகாராய, யகாரத்தில் இருக்கக்கூடியவர், யகாரமாகவே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. சரியா? ஸோ இதுதான் இது. யா, ஐ திங்க் வி கம்ப்ளீட்டட். எஸ். ஸோ இந்த பஞ்சாட்சரம் இதம் புண்ணியம் எஃப் பட்டேத் சிவசந்நிதௌ அப்படின்னா சிவலோகம் அவாப்னோதி சிவேன சகமோதத்தை. இது எப்போவுமே நம்ம எல்லா இதுவும் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா இந்த பஞ்சாட்சரம் அந்த புண்ணியமான அந்த டிவைனான அந்த பஞ்சாட்சரம் மந்திரத்தை வந்து யார் வந்து படிக்கிறாளோ, யார் வந்து சொல்கிறாளோ, அந்த இதை வந்து படிக்கிறவாளுக்கு எப்படின்னா சிவசந்நிதோ, சிவபெருமான் பக்கத்திலேயே, சிவன் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய, சிவன் வந்து எப்போவுமே உங்கள் பக்கத்திலேயே இருப்பாராம். சிவசந்நிதோ, அது எப்போவுமே சிவன் வந்து உங்கள் பக்கத்திலேயே இருப்பாராம். அப்புறம் சிவலோகம் அவாப்னோதி, சிவலோகம் வந்து நமக்கு கிடைக்குமா, சிவலோக பிராப்தி கிடைக்குமா. அப்போ நமக்கு எப்படி இருக்குமா, சிவேன சகமோததே, அவரோடையே நம்ம வந்து ரொம்ப ஒரு பிளிஸ்ஃபுல்லாக அவரோடையே எப்போவுமே இருக்கக்கூடிய அந்த பிளிஸ் வந்து நமக்கு கிடைக்கும், அந்த ஜாய் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதான் இது. ஆனால் எப்போவுமே நம்ம இதை சொல்லுவோம், பஞ்சாட்சரம் இதம் புண்ணியம். இல்லை நீங்கள் எது சொன்னாலுமே இந்த லாஸ்ட்டில் வந்து வி ஆல்வேஸ் சே திஸ், பஞ்சாட்சரம் இதம் புண்ணியம் எஃப் பட்டேத் சிவசந்நிதோ சிவலோகம் அவாப்னோதி சிவேன சகமோதத்தை. எப்போவுமே சிவனோடையே இருக்கிற அந்த ஒரு பிளிஸ் வந்து நமக்கு கிடைக்குமா இதை படிக்கிறதுனால. ஓகே, ஸோ திஸ் எண்ட்ஸ் அவர் இது. ஓகே, ஒரு ஃபைனலாக once we will just revise, எல்லாரும் ஒவ்வொரு தடவையும் சொல்லிடும். So we finished with Kamalaji. Kamalaji, you were the last to tell. Yes ma'am. அடுத்தது who is the next one? Geeta. ஃபர்ஸ்ட்ல இருந்தா அந்த ஸ்கிரீன் நமः சிவாய ஓம் நமः சிவாய நமः சிவாய ஓம் நமः சிவாய. ஸ்க்ரீன் மாற்றலையேன்னு பார்த்தேன். ஓகே. நாகேந்திரஹாராய த்ரிலோச்சனாய अस्मांगरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नकाराय नमः शिवाय. शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय. मन्ताकिनी सलिल चंदन चर्चिताय नंदीश्वर प्रमथ नाद मगेश्वराय मंदार पुष्प
चर्चिताय तस्मै मकाराय नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय வெரி நைஸ். நெக்ஸ்ட் பாக்யாஜி. Yes, ma'am. I bought some the hand symbol. Can I use it? வாட் ஹேண்ட் சிம்பிளா? The manjira சொல்லுவாங்க அந்த தாராளமா. ஓகே 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 ஓகே. I got it in Ayodhya. I want to use it. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். இட்ஸ் கிரேட். டு இட். Namah Shivaya Om Namah Shivaya Namah Shivaya Om Namah Shivaya Shivaya Gauri Vadanabja Vrinda Suryaya Dakshat Varanashakaya श्रीनीलकण्ठाय वृषध्वजाय तस्मै शिकाराय नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय வெரி நைஸ். நெக்ஸ்ட் Namah Shivaya Om Namah Shivaya Namah Shivaya Om Namah Shivaya Vishishta Kumbodhvaja sorry வசிஷ்ட sorry Vashishta Kumbodhava Gautamarya Munindra Devarchita Shekharaya Chandrarka Vaishwanaralocanaya तस्मै वकाराय नमः शिवाय வெரி நைஸ். नमः शिवाय ॐ नमः शिवाय நெக்ஸ்ட் ஒன் மோர் இஸ் தேர். ஹூ இஸ் தேர்? நீலாஜி. Yes, ma'am. Namah Shivaya Om Namah Shivaya Namah Shivaya Om Namah Shivaya Yajnasvarupaya Jatataraya Pinakahastaya Sanatanaya Divyaya Devaya Digambaraya तस्मै यकाराय नमः शिवाय ॐ नमः शिवाय Very nice. Super. Okay. So we'll wind up the class here. Battery pettu. Okay, we'll wind up the class here. Om Purnamadah Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vashishyate Om Shanti 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 Harihi Om Shri Gurubhyo Namaha Harihi Om